I studied in a full Tamil medium background. Even in college, where I did my BA in English literature, the environment wasn't English speaking. So when it came to speaking English confidently, I felt like I was starting from zero only. If you are in the same boat, do not worry, because here I'm going to share how I exactly learned English at home for fun, for free, and how you can too, even if you come from non-English background. Now you may be wondering, okay, தமிழ் மீடியத்தில் படித்த அண்ட் தமிழ் பேசுகிற காலேஜில் கூட தான் நீ இருந்திருக்க, அப்புறம் ஏன் உனக்கு இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, honestly, the answer is so simple. I wanted to watch a K-drama. This is how it all started. So 9th standard 10th standard எல்லாம் படிக்கும்போது கே ட்ராமா வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருந்தது இல்லையா. அப்போ வந்து டப்பிங் கே ட்ராமா வந்து போட்டுட்டு இருப்பாங்க. நானும் வந்து ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அதை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கே ட்ராமாவோட கிரேஸ்னால என்ன பண்ணேன் அப்படின்னா, போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது there is no dubbing was there. You have to learn the Korean in order to understand what they were speaking. Otherwise இன்னொரு ஆப்ஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு பார்க்கலாம் அப்படின்றது. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, கொரியன், மேண்ட்ரின், தாய் இதெல்லாம் கற்றுக்க போகிறோமா இல்லை இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோமா? அட் த டைம் ஐ வாஸ் கிரேஸ் வித் இங்கிலீஷ் மூவிஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த 4 லாங்குவேஜ் கற்றுக்க போறியா, நீ இங்கிலீஷ் கற்றுக்க போறியா? பிகாஸ் எவ்ரி மூவி தட் ஐ லவ், எவ்ரி ஷோஸ் தட் ஐ ஹேவ், தே வேர் ப்ரொவைடிங் த சப்டைட்டில். ஸோ இது ஒன்று தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனி ஷோஸ். ஒரு 15 லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பொதுவாக நீங்கள் இங்கிலீஷ் கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி மச் ஈஸி ஃபார் யூ டு கம்யூனிகேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் மீ, அண்ட் ஐ எம் ஸ்டில் பிலீவிங் இன் இட். English is a giant medium. You can connect with people anywhere, anytime, just like that, because English வந்து ஒரு காமனான லாங்குவேஜ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. தட் இஸ் த மெயின் ரீசன் தட் ஐ வாண்டட் டு டைவ் இன்டு த இங்கிலீஷ் வேர்ல்ட், அண்ட் இட் இஸ் குவைட் கன்வின்சிங் ஆல்சோ, ரைட்? ஆனால் படிக்கணுமா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நான் நினச்சேன், ஓகே நமக்கு அதெல்லாம் வராது, ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆனால் பண்ணணுமே, இதையும் வேற பார்க்கணுமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது லேர்ன் இட் ஃபார் ஃபன். எது ஒன்று பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதை வச்சு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த ஜர்னி. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கு என்ன அப்படின்னா, கன்சியூம் மீடியா இன் இங்கிலீஷ். Whatever you are consuming, whether it's YouTube, movie, shows, and the newspaper, books, whatever you are consuming it in your native language, switch பண்ணுங்க இங்கிலீஷ்க்கு. பிகாஸ் நம்மளை சுற்றி இருக்கிற லாங்குவேஜ் வந்து நம்மளோட தாய்மொழி பேசுகிறவங்களா தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கும்போது அதை நம்ம என்வாயன்மெண்ட்டாக மாற்றுறது வந்து ரொம்பவே முக்கியம். இல்லை அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்டது மறந்துடும், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதே வந்து ரொம்ப மறக்கிற மாதிரி இருக்கும். கன்சூமிங் மீடியா இன் இங்கிலீஷ்னு வரும்போது நம்ம டக்குன்னு போய் ஒரு ஷோ வந்து இங்கிலீஷில் பார்க்கவும் முடியாது, ஏன்னா நமக்கு புரியாது, பேஸே தெரியாது இல்லையா. அவங்க வந்து டக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் ஒன்று ஃபாலோ பண்ணேன். என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச மூவி, தெரிஞ்ச ஷோ, தெரிஞ்ச எபிசோடே வந்து மறுபடியும் பார்க்குறது இங்கிலீஷில். ஸோ சன் டிவியில் வந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரம் வந்து ஒரு ஹாலிவுட் மூவி போடுவாங்க இல்லையா. லைக் டைட்டானிக், ஹாரி பாட்டர், ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட், பீட்டர் பேன், கோஸ்ட் ரைடர், ஸ்பைடர் மேன், இந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்களே. இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்ச கதை. ஸோ ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு வந்து கதை தெரியும். வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு கன்சூமிங் இட் இன் இங்கிலீஷ். நான் என்ன பண்ணேன், சன் டிவியை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூவிஸ் நவுக்கு வந்து போயிட்டேன். அங்கே வந்து ஃபுல்லாக போட்டுகிட்டே தான் இருப்பாங்க, ஏன்னா அது வந்து ஒரு மூவிஸ் சேனல். ஆல்ரெடி நான் வந்து ஒரு மூவி பஃபாக இருக்கும்போது இட் இஸ் வெரி மச் ஈஸி ஃபார் மீ டு entertain myself. At the same time I'm learning something very new அந்த மாதிரியே வந்து இருந்துச்சு. அண்ட் இட் இஸ் குவைட் ஃபன். நம்ம வந்து படம் தான் பார்க்குறோம், ஆனால் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஸ்விட்சிங் எவ்ரி திங் தட் யூ ஆர் கன்சியூமிங் ரைட் நவ் இன்டு இங்கிலீஷ். செகண்ட், எதெல்லாம் கன்சியூம் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு பாருங்கள். இங்கிலீஷ் சப்டைட்டில் இல்லாமல் பேபான்னு சொல்லிட்டு நம்ம போய் ஸ்பெஷலி ஃபார் திஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுகிறாங்கன்னே எப்படியா திடீர்னு சவுண்டு மட்டும் கேட்கன்னு வரும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் வி ஃபீல் பேக் தென். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த சப்டைட்டில் வந்து பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன், அவங்களோட மாடுலேஷன், அது கூட எல்லாத்துக்கூடையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதே தான் நான் வந்து சொன்னேன் இல்லையா, தெரிஞ்ச மூவி பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு கதை தெரியும். ஸோ அவங்க என்ன எமோஷன் அதுக்கு எமோட் பண்ணுறாங்க, அது கீழே வந்து எப்படி அந்த லைனை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நமக்கு அப்போ தான் வந்து புரியுமே. ஒரு ஆள் பேசுகிறத கீழே சப்டைட்டில் போட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டக்குன்னு மண்டைக்குள்ளே போயிடும். நம்ம வந்து அவங்களோட ப்ரொனன்சியேஷனை பார்க்குறோம், அண்ட் வேர்ட்ஸை பார்க்குறோம், அண்ட் அதோட மாடுலேஷனையும் கேட்குறோம், ரைட்? இது வந்து ஒரு ஹோல் ஸ்டோரி டு டெல். வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டக்குன்னு கண்ணு வந்து இப்படி கீழே போகிறது, இப்படி மேலே போகிறது, அவன் வாயை பார்க்குறது, இந்த கதையை பார்க்குறது, இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி என்கேஜாக, ஒரு மாதிரி எந்தவோ வந்து இந்த ஜேர்னி வந்து போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ரீட் இன் இங்கிலீஷ். திஸ் இஸ் த கேம் சேஞ்சர் ஆக்சுவலி. இது இவ்வளோ நேரம் அந்த 2 பண்ணாலுமே என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே நமக்கு இங்கிலீஷ் வந்து புரிய ஆரம்பிக்கும். யாராவது பேசுகிறாங்க அல்லது நம்ம எதுலையாவது ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா கூட இங்கிலீஷ் வந்து புரிய ஆரம்பிக்கும். பட் நம்மளால் வந்து பேச முடியாது. புக்ஸ் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து you can speak in English, guys. I started my English journey with this book. இது வந்து ஏகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9th standard புக். இது வந்து என் தம்பியோடது. ஈஸியாக இருக்கும் அண்ட் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த மாடுலேஷனோட நம்ம படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். when it comes to reading, நீயும் நானும் மட்டும்தான். in the sense
இந்த வார்த்தையும் என் மைண்டு மட்டும் தான் அங்கே ப்ளே பண்ணுது இல்லையா, அது புரிஞ்சாதான் நான் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி சப்டைட்டில் நம்ம போட்டு பார்த்தோம் அல்லது தெரிஞ்ச படத்தையும் நம்ம போட்டு பார்த்தா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, we just connect everything. ஒரு விஷுவல் அங்கே தெரியும், அவங்களோட வாய்ஸ் இருக்கும், அண்ட் இந்த சப்டைட்டில் அதோட மீனிங், இது மூணையும் வந்து அது கூடயே வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும். அது எல்லாமே வந்து ஈஸி டு கன்சியூம். பட் when it comes to reading, you yourself and your book and the words, and you should find out the meaning. only நீ தான் வந்து அந்த மாடுலேஷன்ல வந்து பேசுற, நீ தான் வந்து அந்த கதையவே உருவாக்குற, ரைட்? ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும். ஸோ ரீட் இன் இங்கிலீஷ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் அட் ஹோம் ஃபார் ஃப்ரீ. ஃபோர்த் பாயிண்ட், சம்மரைஸ் இன் இங்கிலீஷ். இதுதான் வந்து ஃபன் பார்ட்டே. இதுல தான் நம்ம வந்து பேசுவோம் பாருங்க, தசு புசு என்ன, இஸ் ஆர் என்ன, ஹேட்பீன் என்ன, எது எது எங்க வரும்னு தெரியாது. பட் வி ஹேட் டு சம்மரைஸ் இட். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மூணுமே வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம மைண்டை வந்து ப்ரெப் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும், ரைட்? பட் சம்மரைசிங் இன் இங்கிலீஷ் will give you the confidence to speak in English very comfortably. இது வந்து இன்னொருத்தட்ட தான் நீங்க பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு நீங்களே வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு நம்மளே வந்து பண்ணிக்கணும். அப்போ வந்து நீங்க பேசி முடிச்சுட்டு நீங்களே ரியலைஸ் பண்ணுங்க, ஓகே இது இவ்வளோ தப்பு விட்டுருக்கோமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து யோசிச்சுட்டு இருப்போம். அண்ட் இப்போ கூட நான் வந்து இதை பண்றது உண்டு. நான் வந்து கொஞ்சம் புக்ஸ் வந்து ஸ்டோரி புக்ஸ் வந்து அதிகமாக படிப்பேன். ஸோ வாட் வுட் ஐ டூ when I finish the book? I just try to summarize it with my own words. இதுல வந்து தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம், அதெல்லாம் வந்து இங்கே கணக்கு கிடையாது. பட் we are try to summarizing it. Say for example, நேற்று வந்து நான் பிக் பாஸ் பார்த்தேன். How can I summarize it? அப்படின்னா, okay, yesterday I watched Big Boss 8 season. I didn't like it. I don't have the feeling to watch it anymore because too much popular people. Why we need too much popular people in the Big Boss? It makes no sense, right? அவ்வளோதான். Just practice it. இதில் கிராமட்டிக்கல் எரர் இருக்கும். பட் ஐ ஜஸ்ட் ரீகலெக்டிங் தட் மெமரி அண்ட் புட்டிங் மை வேர்ட்ஸ் இன் டு தட், ரைட்? ஸோ இது வந்து இன்னொரு இந்த பார்த்தும் நான் வாசிக்கல, என் மைண்டில் என்ன வேர்ட் இருக்கோ அதை வச்சே ப்ளே பண்ணி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறோம், ஒரு சம்மரைசேஷனை வந்து அங்கே உருவாக்குறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே எனக்கு இந்த வேர்டு தேவைப்படுது, அந்த வேர்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது we started to improve our vocabulary. இப்படி நம்ம பண்ணாதான் வந்து இங்கிலீஷ் நம்மளால பேச முடியும். That's why I said it's challenging but it's so fun. You feel that you are idiot but it's so fun. நாளை நம்ம வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் you should practice it daily. என்ன அப்படின்னா, thinking in English. Listen, இப்போ நம்ம வந்து நேட்டிவ் நம்மளோட தாய்மொழியில் நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், we do not have the translation time, right? ஸோ நான் என்ன நினைக்கிறேனோ ஆல்ரெடி என் வாய் வழியே அது வந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து அதோட வேர்ட்ஸ் தெரியும், அதோட ஸ்ட்ரக்சர் தெரியும், அதோட கிராமர் தெரியும். இதெல்லாம் வந்து இன்புட்டாக எனக்குள்ளே இருக்கிறது. லைக் நான் அதை வந்து பிறக்கும் போதே என் மேலே வந்து அதை வந்து ஊற்றி வளர்த்தது. பட் திஸ் இஸ் சம்திங் தட் வி ஆர் கிவிங் இட் ஃப்ரம் அவுட் சைட், ரைட்? ஸோ இதுக்கு வந்து நம்ம தான் வந்து எஃபர்ட் போடணும் ஆக்சுவலாக. இப்போ இதை பாஸ் பண்ணிட்டு உங்களோட திங்கிங் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தாய்மொழியில தான் அது வந்து ஓடிட்டு இருக்க போகுது. ஸோ திங்கிங் இன் இட் செல்ஃப் வி ஆர் கோயிங் டு ஸ்விட்ச் இட் இன்டு இங்கிலீஷ். அப்போ தான் வந்து நம்ம இங்கிலீஷை பேச முடியும் ஃப்ளூயண்ட்டாக. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் டைம் நடக்கும். ஓகே நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம வந்து முதல்ல யோசிப்போம். பட் வாட் ஐ எம் டூயிங் ரைட் நவ், see this is very much easy for me right now, but back then I just struggled a lot. ஏன்னா நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் தெரியாது இல்லையா? ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நம்ம வந்து பேச முடியும். திங்க் பண்ணாதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரே கிடைக்கும். இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, சில்லியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் திஸ் இஸ் த ஒன்லி திங் தட் கோனா ஹெல்ப் யூ டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. திங்க் இன் இங்கிலீஷ் everything. Like I'm just saying that okay, this light is too much for me. It is easy because I'm thinking it in English and delivering it very fast, very comfortable way, very confidently. So this is my little journey to speak in English confidently. நான் கான்ஃபிடென்ட்லின்னு கூட சொல்கிறத விட்டுட்டு கம்ஃபர்டபுள்லின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். பிகாஸ் ஐ லேர்ன்ட் இட் ஃபார் ஃபன். ஐம் நாட் கேரிங் அபவுட் எனி கிராமட்டிக்கல் எரர்ஸ், திஸ் தட், அண்ட் ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் either. ஐ ஜஸ்ட் ஷேர் இட் வித் யூ ஆல் பிகாஸ் ஐ நோ இங்கிலீஷ் வந்து இன்னொருத்தவங்க நம்ம பேசும்போது நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா, ஓகே தேவர் நாலேஜபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி தோணும். நாலேஜுக்கும் இங்கிலீஷ்க்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்கில். ஸோ அதையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னு நினச்சிட்டேன். அண்ட் இன் ஜென்ரல் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் கான்ஃபிடென்ட் அப்படின்னா யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ. திஸ் டெல்ஸ் ஆல் திங் தட் யூ வாண்ட் ரைட் நவ். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணது எல்லாமே வெறும் பேசிக் மட்டும்தான். இதுக்குள்ளே இன்டெப்த்தாக நம்ம வந்து போக தான் போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வைக்க போகிறேன். யூ கேன் வாட்ச் இட் எனிவேர் எனி டைம். இட்ஸ் ஃப்ரீ அண்ட் யூ கேன் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தட்ஸ் ஆல்சோ ஃப்ரீ. இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இங்கிலீஷ் பேச உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஏன் பிடிக்கும் ஏன் பிடிக்காது, எந்த லெவலில் இங்கிலீஷில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதே வந்து எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. We can share our stories and talk and chat what not you guys. So make sure you comment and make sure you like this video. So இதையும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். Bye.